ஜெபமாலை தியான மையத்தின் ஜெபப்பூக்களே, இந்த நாட்களிலே தந்தையாகிய கடவுளோடு அன்னை மரியாள் கொண்டிருந்த அந்த ஆன்மீக உறவை விவிலியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலை பயண புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே மருத்துவ பெண்களான எகிப்தினுடைய மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா இவர்கள் இருவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தார்கள். பார்வோனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து எபிரேய ஆண் குழந்தைகளையும் வாழவிட்டார்கள். அடிமைப்பட்ட இடத்திலே கடவுளுடைய ஆசீர் பொங்கி வெளிகிறது. இந்த இரு மருத்துவ பெண்களினுடைய பரிவினால் இது இறை தந்தையினுடைய இதயத்திலிருந்து வெளிப்பட்ட பரிவு. இதே நிலையை, இதே பெண்களின் மனநிலையை புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாளும் வெளிப்படுத்துகின்றார். மனிதகுலம் வாழ வேண்டும் என்பதற்காக இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறை தந்தையினுடைய பரிவை வெளிப்படுத்துகின்றார். அதன் வழியாக மனித குலம் மீட்பரை பெற்றுக்கொண்டது, மீட்பு பணியை சுவைத்துக் கொண்டது. யாவே இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் உள்ள ஆன்மீக உறவை வெளிப்படுத்துகிறது. எனவே அன்னையின் வழியில் இறைவனை நோக்கி என்ற இந்த நிலையிலே நாமும் அன்னையை போல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, திருவுளத்திற்கு அடிபணிந்து அவரை போல பரிவுள்ளம் கொண்டவர்களாக மாறுவோம். இந்த நாளிலே ஜெபமாலை தியான மையத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய கருத்து, அன்னையை போல ஜெபத்திலும் செயலிலும் உள்ள ஜெப வீரர்களையும் செயல் வீரர்களாகிய நன்கொடையாளர்களையும் அன்னை மரியாள் தூண்டி எழுப்பி இறைவனுக்கு உகந்த ஆலயமாக இந்த ஜெபமாலை தியான மையத்தை மாற்ற நாம் ஜெபிப்போம், இறைவனோடு சங்கமிப்போம்.